வணக்கம் உறவே. சமத்துவ சமூகத்திற்காக தன் வாழ்நாளெல்லாம் போராடிய போராளி வரலாற்றில் தனது பக்கங்களை எழுதி முடித்துவிட்டு இறுதி பயணத்தை துவக்கிவிட்டார் உறவே. இனி வருவோரும் இருப்போரும் தோழரை வாசிக்க வாசிக்க தீராத பக்கங்களாய் அவரது வரலாறு. எத்தனை எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆண்டு சிறை வாழ்க்கை, தலைமறைவாய் எத்தனை ஆண்டு நாட்களை எண்ணிட நேரமில்லை உறவே. கருணையற்ற ஆளுவர்க்கம் இளமையை சிறையில் தின்றது. காலமோ அதனை வரலாற்றில் எழுதி பத்திரப்படுத்தியது. போராட்டம் போராட்டம் போராட்டம். நிலமற்றோருக்கு நிலமீட்பு போராட்டம், வீடு இல்லாதவருக்கு வீட்டுமனை போராட்டம், கோயில் நுழைவை மறுக்கப்பட்டோருக்கு கோயில் நுழைவு போராட்டம், விவசாய தொழிலாளி உரிமை மீட்பு போராட்டம். அடடா, எத்தனை வித போராட்டங்கள்! சாதி சமயமற்ற ஏற்ற தாழ்வற்ற சமத்துவ சமுதாயம் அமைப்பதே தனது இறுதி இலக்காக கொண்டு போராடிய தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் தனக்கு அடுத்த தலைவர் அவர்களின் கையில், இனி வருங்கால இளைஞர்களின் கையில் பொறுப்பினை ஒப்படைத்துவிட்டு புறப்பட்டு விட்டார் உறவே. சென்னை வெள்ளத்தின் போது வீடு தண்ணீரில் மிதக்கிறது. தோழரை காப்பாற்ற தோணி சென்றது. பாதிக்கப்பட்ட மற்றவர்களை காப்பாற்றிவிட்டு கடைசியாக என்னிடம் வாருங்கள் என்றாரே, பாருங்கள் உறவே, அவருடைய உயர்ந்த உள்ளத்தை பாருங்கள் பாருங்கள். அவருக்கு வருத்தம், தான் சேமித்த தத்துவ புத்தகங்கள் 2000க்கு மேலானது தண்ணீர் தின்றுவிட்டதே என்றுதான். எனதருமை உறவுகளே, இளைஞர்களே, மாணவர்களே, தோழரின் சென்ற பாதையில் நாமும் பயணிப்போம். சமத்துவ சமுதாயம் அமைய பாடுபடுவோம். தோழர் நம்மை விட்டு செல்லும் தோழருக்கு செவ்வணக்கம் செலுத்துவோம். நன்றி. இதில் அவருக்கு மீண்டும் மீண்டும் செவ்வணக்கம் செலுத்துவோம் உறவே. இளைஞர்களே, இவருடைய போராட்டங்களும் இவருடைய வாழ்க்கையும் நமக்கெல்லாம் பாடங்கள். இதனை விட வேறு யார் இந்தியாவிலும் வேறு எங்கும் நாம் இதுவரை பார்த்ததில்லையே. ஏன் இவருடைய பாதையில் நாம் பயணிக்கக்கூடாது? யோசிங்கள். வந்த தோழர்கள்லாம் ஊருக்கு புறப்படுகிறார்கள்.